ஹாய் கைஸ், இப்போதைக்கு பாய்ஸ் சீசன் 4ல ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சு ஷார்ட்டா பாப்போம். ஸ்டோரி எக்ஸ்பிளைன் வேணா, ஏன்னா தமிழ் டப்ல இருக்கிறதுனால 18 டேஸ்க்கு மேல இருக்க எல்லாரும் பாத்துருவாங்க. எபிசோட்ல என்ன நடந்துச்சு மட்டும் பாப்போம். ஓப்பனிங்கே நம்ம விக்டோரியா நியூமனோட ஒரு பார்ட்டில தான் காமிக்கிறாங்க. இப்போதைக்கு எலெக்ஷன் இறங்கிட்டு இருக்கனால எலெக்ஷனுக்கான ஒரு பார்ட்டி இது. இந்த பார்ட்டிக்கு த பாய்ஸும் வந்திருக்காங்க. அவங்க ஒரு மிஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்களோட மிஷனே நியூமனோட கதையை முடிக்கிறது தான். இப்போதைக்கு த பாய்ஸ் டீமோட லீடரா நம்ம எம்எம் தான் இருக்காரு. புச்சர் இப்போதைக்கு இந்த டீம் விட்டு வெளியே அனுப்ப போற கண்டிஷன்ல தான் இருக்காரு. அது இந்த பார்ட்டி நடக்கிற பில்டிங்க்கு வெளியில ஒரு வேன்ல தான் நம்ம பாய்ஸ் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நியூமன் யூஸ் பண்ற ஹைட்ராப்ல ஆசிட்டை மிக்ஸ் பண்ண ஹைட்ராப்பை மாத்தி வைக்கிறதா அவங்க பிளான். ஆசிட் அவங்க கண்ணை பாதிச்சிடுச்சுன்னா யார்த்தாலையும் அவங்க பார்த்து வெடிக்க வைக்க முடியாதுன்னு பாய்ஸ் டீம் பிளான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நியூமனுக்கு பவர் யூஸ் பண்ண கண்ணு முக்கியம். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா அவங்களோட பவர் அவதார வர வாட்டர் பெண்டர்ஸ் யூஸ் பண்ற பிளட் பெண்டிங் பண்ற மாதிரி அவங்களோட பவர் இருக்கலாம். அவங்களுக்கு கண்ணே தெரியலனா கூட ஆப்போசிட்ல இருக்கிற ஹியூமன்ஸோட பிளட்டை கண்ட்ரோல் பண்ணி வெடிச்சு சாதர வைக்க முடியும். இப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாய்ஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு புச்சரை தேடும் போது புச்சர் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. டெம்பியோட சைடு எஃபெக்ட் இதெல்லாம் 6 மாசத்துக்கும் குறைவா தான் அவரோட லைஃப் டைம் இப்போதைக்கு இருக்கு. இதுல பிடிஎஸ்டினாலும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரோட இறந்து போன ஒய்ஃபான ரெபேக்கா அடிக்கடி பேசுற மாதிரி அவருக்கு தெரியுது. அடுத்த புச்சரோட நம்ம பாய்ஸ் டீம் சிஐஏ ஏஜென்ட்ஸோட ஹெல்ப்போட வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு பேரலா இதே பார்ட்டில நம்ம ஹோம்லாண்டர் இருக்காரு. அவரை காமிக்கும் போது இது சேவியர் மாதிரி காமிப்பாங்க. ஆனா சீன் கிட்டக்கு போனாலும் தெரியும் நம்ம ஹோம்லாண்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. யூரின் போயிட்டு இருப்பாரு. அவருக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்காது. அந்த இடத்துல இருந்து ஹோம்லாண்டருக்கு ஏஜ் ஆறதுனால தோல்ல சுருக்கலாம் உழுது பவர்லாம் குறைஞ்சு நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம்னு சொல்லிட்டு அவருக்கு பல விதமான யோசனை மண்டையை கொடைய ஆரம்பிக்குது. அவரோட வாட் பில்டிங்லேயே கூட கொட்ட முடியல ஒரு கிளாஸ் டப்பல சேர்த்து வைப்பாரு. அடுத்து இதே பார்ட்டிக்குள்ள நம்ம ஹோம்லாண்டர் பையன் ரயன் உள்ள வர தயங்குவான். அப்ப ஹோம்லாண்டர் ரயனுக்கு தைரியம் சொல்லுவாரு. எப்படின்னா மனுஷங்க நம்ம கொண்டு விளையாடுறதுக்கான டாய்ஸ் கரப்பாம்பூச்சி மாதிரி கோழி குஞ்சு மாதிரி இவனுங்களாம் ஒண்ணுமே இல்லை, இவங்களை பார்த்து பயப்படவே தேவையில்லைன்ற மாதிரி ஒரு சைக்கோப்பா ஒரு நல்ல பையனை சைக்கோவா வளர்க்கறதுக்கான ஒரு முறையில நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. தன்ன மாதிரி ஒரு சைக்கோ சோஷியல் பார்த்தா ரயனையும் வளர்க்க நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹோம்லாண்டர் ரயன் நியூமனும் அவங்களோட பொண்ணு ஜோயும் அந்த பார்ட்டியில இருக்கும்போது இவங்க மீட் பண்ணி பேசுறாங்க. அப்ப ரயனையும் ஜோயும் ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லி நம்ம நியூமன் அனுப்பி வைக்கிறாங்க. ரயன் தனியா வரத நோட் பண்ண நம்ம புச்சர் ரயனை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு சைடு போறாரு. ரயனும் புச்சரும் தனியா பேசுறதுனால ஜோயா அங்கிருந்து போக புச்சர் ரயனை தான் கூட வர சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பேசுறாரு. அந்த இடத்துக்கு ஹோம்லாண்டர் வர கூடி சீக்கிரம் புச்சர் சாக போற விஷயம் ரயனுக்கு தெரியுது. அது நம்ம புச்சரோட பிரெயினை சுத்தி கருப்பா என்ன இருக்குன்றது நம்ம ஹோம்லாண்டர் சொல்லிட்டு தான் போறாரு. ஹோம்லாண்டர் ரயன் அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இன்னொரு சைடு நியூமனோட அந்த ஹைட்ராப்பை மாத்தி வைக்கிற மிஷின்ல நம்ம பாய்ஸ் இருக்காங்க. நியூமனோட ரூம்ல அந்த வேலை போயிட்டு சமயத்துல நம்ம ஜோயி உள்ள போக ஜோய்க்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்களோட பவர் யூஸ் பண்றாங்க. வாயில இருந்து 4 பாம்பு வருது. அது எல்லாத்தையுமே கடிச்சு கொதிடுது ஈஸியா. அது அங்க இருக்க ஏஜென்ட்ஸ் போட்டு தரல. அடுத்து நம்ம பிரெஞ்சியை போட்டு தரல வர நம்ம கிமிக்க உள்ள இறங்கி சண்டை போறாங்க. அவங்க கையே தனியா போயிடுது. அந்த பாம்பு மார்க்கிறது எதையா இருந்தாலும் ஈஸியா கடிச்சு கட் பண்ணிடுது. எனக்கு இதை பார்க்கும்போது ரெசிடென்ட் எவில் படமும் கேம் தான் ஞாபகம் வருது. ஜோயிட் இருந்து பிரெஞ்சி கிமிக்கும் தப்பிச்சு 8வது மாடியில இருந்து குதிக்கிறாங்க. அதுவும் நம்ம ஸ்டார்லைட் நம்பி ஸ்டார்லைட் தன்னை நம்ப சொல்லி தான் குதிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கிமிக்கோட கை இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால ஸ்டார்லைட் கிமிக்கோ மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம பிரெஞ்சி பிடிச்சி தப்பிச்சுக்கிறாரு. கிமிக்கு கீழே விழுந்து சதுறிடுறாங்க. பட் அவங்களோட ஹீலிங் எபிலிட்டி அவங்களை காப்பாத்திட்டு கிமிக்கோட அந்த வளர்ந்துகிட்டு இருக்க கையை காமிக்கும் போது டெட்புல் 1ல நம்ம டெட்புல் கை வளர்ற அந்த சீன் தான் ஞாபகம் வருது. இந்த இடத்துல பாய்ஸ் டீம் ஒரு வழியா தப்பிச்சிட்டாங்க. இன்னொரு செல்லம் வேன்ல இருக்க யூகி நியூமன்ட்ட மாட்டிக்கிட்டாரு. ஆனா நியூமன் ஹியூகியை கொல்ற ஐடியா எல்லாம் இல்ல. இதுக்கு முன்னாடி அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஹியூகிக்கு என்ன பலசனம் பேசுற என் தலையை சதற விட போறான்ற பயத்துல நம்ம ஹியூகி மிச்சம் வச்சிருக்க ஆசிட்டை நியூமன் மேல ஊத்திடுறாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. இன்பெனட்ரேட்டபிள் ஸ்கின்னா இருக்கு அவங்களுக்கு. நியூமனோட கோட் தான் ஆசிட்டுக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. நியூமனோட ஸ்கின் ரியாக்ட் ஆகல. அடுத்து பிளான் பி புச்சர் நியூமனோட தலையில கன் வச்சு சுடுறாரு. நியூமனுக்கு ஒண்ணுமே ஆகல. நியூமன் எப்ப இந்த அளவுக்கு ஓவப்படானாங்கன்னு தெரியல. டோட்டலா பாய்ஸோட மிஷன் இப்போதைக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அது காரணம் புச்சர்னு சொல்லிட்டு புச்சரை ப்ளேம் பண்றாங்க பாய்ஸ் டீம். இப்போதைக்கு இந்த பாய்ஸ் டீமுக்கு சிஏஏ தான் ஃபுல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்றாங்க. சிஏஏயோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கூப்பிட்டு வச்சு பாய்ஸ் டீமோட லீடரான எம்எம்ட்ட நிறைய கேள்வி வைக்கிறாங்க. ஆசிட் ஏன் ஒர்க் ஆகல, மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, எங்களோட 2 அப்பாவி ஏஜென்ட்ஸ் உங்களால இறந்துட்டாங்கன்றதையும் பேசுறாங்க. மிஷன் ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் என்னன்றதை கேக்குறாங்க. ஆனா எம்எம்ட்ட சரியான பதில் இல்ல. அதுக்கு இப்போதைக்கு நியூமனை கொல்ற இந்த மொத்த வேலையுமே இப்போதைய பிரசிடென்ட் கேண்டிடேட்னா ராபர்ட் சிங்கர் கீழே தான் இந்த மொத்த மிஷன் ரன் ஆகுது. வேற ஏதாச்சும் பிளான் பண்ணி கூட சீக்கிரம் நியூமனை போட்டு தர சொல்றாங்க. ராபர்ட் சிங்கரை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு நியூமன் இருக்கக்கூடாது. நியூமன் ரொம்ப டேஞ்சரஸானது அவருக்கு தெளிவே தெரியுது. அதே இடத்துல நம்ம பில்லி புச்சர் ஜெஃப்ரி நடிக்கிற ஜோ கிஸ்லர்ன்ற கேரக்டர் மீட் பண்றாரு. காமிக்லயே ஒரு ஜோ கிஸ்லர்னு சொல்லுவாங்க, ஹாவர்ட் கிஸ்லர்னு சொல்லுவாங்க. இதே கேரக்டர் தான் நம்ம ஜெஃப்ரி மார்கன் ப்ளே பண்றாரு. காமிக்ல பாருங்க இவருக்கு வேடான ஸ்டோரியே இருக்கும். புச்சர் கிஸ்லர் ஆல்ரெடி ஒண்ணா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். இவங்க குடிச்சிட்டு இவங்க செல்லக்க பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் நம்ம ஹோம்லாண்டர் சீசன் 1ல இருந்து சீசன் 3 வரையும் அவர் பண்ண எல்லா விஷயங்களும் அவருக்கு நைட்மேரா வருது. அதுக்கப்புறம் அவருக்கு கோர்ட் ட்ரையல் நடக்குது. ஒவ்வொரு நாளும் எல்லாம் இருந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரி அவருக்கு இருக்கு. இந்த வாட்கம்பேடே தான் தோல்ல சுமக்கிற மாதிரி ஹோம்லாண்டருக்கு நினப்பு இருக்கு. தன்னை சுத்தி எல்லாமே டம்மா இருக்காங்க. தான் தான் ஸ்மார்ட் பர்சன் நினைச்சிட்டு இருக்காரு. தன்னை சுத்தி ஜாலரா கூட்டம் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப ஆக்சுவலி 7 டீமுக்கு புது மெம்பர்ஸ் உள்ள எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க காமிக்கிற மெம்பர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே சைட் கிக்ஸ் மால் டிசி ரிப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். அதுல தான் இந்த பிளான்ட் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனான ஒரு ஆள் சிஸ்டர் சேஜ். அவங்கள பத்தி நம்ம ஏட்ரன் ஆஷ்லாம் பேசும்போது ஹோம்லாண்டருக்கு ஐடியா வந்துட்டு அவங்கள டீம் உள்ள எடுத்து வரலான்ட்டு. நெக்ஸ்ட் பாய்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஸ்டார்லைட் ஸ்டேபிளா பறக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் பறக்க ட்ரைனிங் எடுத்து ஸ்டேபிளா பறந்தாலும் பறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப வீக்கா ஆயிடுவாங்க. இருந்தாலும் அவங்க பறக்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பயே கூட இன்னொரு கான்வர்சேஷன் போவோம். நம்ம புச்சர் அந்த டீம் விட்டு வெளியே அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம பில்லி புச்சர் நியூமனா ஒரு பழைய வாட் பில்டிங்ல மீட் பண்ணி ஒரு டீல் பேசுறாரு. உனக்கு தேவையான ஹெல்ப் நான் செய்யறேன், எனக்கு தேவையான ஹெல்ப் நீ செய்யன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா நம்ம புச்சருக்கு ரயன் வேணும். ஹோம்லாண்டர்ல இருந்து ரயனை பிரிச்சு புச்சரை சேர்க்கணும். நம்ம ஹியூமனுக்கு ஹோம்லாண்டோட ஒரு சின்ன த்ரெட் இருக்கு. இப்போ வரப்போற எலெக்ஷன்ல நியூமன் தான் வைஸ் பிரசிடென்ட் நிக்க போறாங்க. வைஸ் பிரசிடென்ட் ஜெயிச்சுட்டு அடுத்த 4 வருஷத்துக்கு நம்ம ஹோம்லாண்டர் சொல்றத நியூமன் கேட்டாகணும். நம்ம நியூமன்
இருக்க வைரஸ் ஹோம்லேண்டர் போட்டுதலான்னு யோசிச்சா அந்த அளவுக்கு வைரஸ் இவங்கள்ட்ட இல்ல. இவங்கள்ட்ட கம்மியான அளவுக்கு தான் வைரஸ் இருக்கு. புச்சர் அந்த வைரஸ் அதிகப்படுத்த நான் ஹெல்ப் பண்றேன். ஏன்னா என்னோட பாய்ஸ் டீமும் சிஐஏவும் 24/7 அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஆனா நியூமன் கேட்கிற ஹெல்ப் என்னன்னா, ஹியூகி கிட்ட நம்ம நியூமனோட ரிட்ரீவர் ஃபைல் இருந்திருக்கும். அதை வச்சு அவன் என்ன மிரட்டுறான், அது எனக்கு வேணும்னு அவங்க கேட்கறாங்க. இதான் டீல், இதுக்கு ஓகேன்னு நீ என்ன பாரு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹியூகியோட அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் இப்ப கோமால இருக்காரு. நம்ம ஹியூகி ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அடுத்த சீன்ல தான் நம்ம ஹோம்லேண்டர் சிஸ்டர் ஜேஜை மீட் பண்ண போறாரு. டீம்ல ரெக்ரூட் பண்றதுக்கு தனக்கு ஒரு அட்வைசரா வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போதைக்கு ஹோம்லேண்டர் கேஜிங் ப்ராசஸ் இருக்குன்றதையும் நம்ம சிஸ்டர் ஜே சொல்றாங்க. நம்ம ஹோம்லேண்டர் வித்தியாசமா ஒரு சீக்ரெட் காஸ்டியூம்ல போயிருப்பாரு. அது ஸ்மால்வெல் கிளார்க் கென்ட்டோட காஸ்டியூம். அது எக்ஸாக்ட்டா அதே காஸ்டியூம் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க நம்ம ஹோம்லேண்டருக்கு. ஹோம்லேண்டர் சிஸ்டர் ஜே டீமுக்குள்ள கொண்டு வந்து ஆசைப்படுறாரு. ஆனா சிஸ்டர் ஜே ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு சிஸ்டர் ஜே சொல்ற காரணம், நான் உன்னை விட ஸ்மார்ட்டஸ்டான பர்சன், ஆனா அவன் ஈகோ ஏத்துக்காதுன்னு ஹோம்லேண்டர் சொல்றாங்க. ஆனா ஹோம்லேண்டர் ஆசைவாத காமிச்சு அவங்க டீமுக்குள்ள கொண்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம பாய்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம ஹியூகிக்கு அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு. அப்ப புச்சர் அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி அவர் கட்டி பிடிச்சி ஹியூகி கிட்ட இருக்க அந்த ரிட்ரீவர் ஃபைலுக்கான பென்ட்ரைவ் எடுத்துறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல மிச்ச பாய்ஸ் மெம்பர்ஸ் நம்ம எம்எம், பிரெஞ்சி, கிமிக்கோ இவங்க 3 பேரும் டாடை ட்ராக் பண்ணி டாடை எங்கே போறாங்க. டாடை எங்க போறான்னா சிஸ்டர் ஜே ஒரு புது பிளான் போட்டுருக்காங்க. ஹோம்லேண்டரோட 3 பிக் ஃபேன்ஸ் ஹோம்லேண்டர் சொல்லி 7 மெம்பர்ஸ் அந்த 3 ஃபேன்ஸை அடிச்சு கொன்னு இதை ஸ்டார்லைட் சப்போர்ட் செஞ்ச மாதிரி அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல இந்த 3 பாடி போட்டுடலான்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஹோம்லேண்டர் ஃபேன்ஸ் ஹோம்லேண்டர் சொல்லி 7 மெம்பர்ஸ் ஆட்டி அடிச்சு கொள்ள போற அந்த சீன் இருக்கு. அதுல ஹோம்லேண்டர் ஃபேன்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க, அது டாடோட ரியாக்ஷனை பாருங்க. பிளான் போட்ட மாதிரி எல்லாத்தையும் பக்காவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹோம்லேண்டர் ஃபேன்ஸை சிஸ்டர் சேஜ் அசம்பிள் பண்றது நம்ம எம்எம் இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. நம்ம ஹோம்லேண்டர் எது கோட் ரயிலுக்கு போயிடுறாரு. அந்த கோட் ரயில ஹோம்லேண்டர் ஜெயிச்சிடறாரு. அப்ப சிஸ்டர் சேஜ் ஸ்டார்லைட் சப்போர்ட்ஸ்க்கும் ஹோம்லேண்டர் சப்போர்ட்ஸ்க்கும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. இவங்க எல்லாம் அடிச்சு நிக்க பாய்ஸ் மெம்பர்ஸ் உள்ள போந்து ஹோம்லேண்டர் சப்போர்ட்ஸ் அடிச்சு இவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தனி ஒரு கே லவ் ட்ராக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு கெமிக்கல் லவ் பண்ற மாதிரி அவங்கள ஒரு பேரா காமிச்சிட்டு அவரை இப்ப கேவே காமிக்கிறது எனக்கு பிடிக்கல. இந்த கலவரத்தை தடுக்கிற மாதிரி ஹோம்லேண்டர் வந்து வெளில சும்மா கையை ஆட்டிட்டு நிப்பாரு. இப்போதைக்கு இவங்க பிளான் போட்ட மாதிரி அந்த பாடி அங்க கொண்டாந்து போட்டுறாங்க. ஸ்டார்லைட் சப்போர்ட்ஸ் 2 பேர் தான் செஞ்சாங்கன்ற மாதிரியும் பழைய தூக்கி அவங்க மேல போட்டுறாங்க. ஹோம்லேண்டர் கேஸ்லயும் வின் பண்ணிட்டாரு. பிளஸ் மீடியால அவரை பத்தி நல்ல விதமா பேசுறதுனால இப்ப அவருக்கு இவங்க இருக்கிறதுனால பால் குடிச்சு பார்ட்டி பண்றாரு. இன்னொரு சைடுல நம்ம டீப்புக்கும் ஆக்டோபஸுக்கும் ஒரு லவ் ட்ராக் தனி ஒரு ரொமான்ஸ் ட்ராக்கே போவோம். இவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு இடையில இவங்க ஓடி போயிடலாமலாம் கூட யோசிப்பாங்க. அடுத்து நம்ம பிலிப்சர் நியூமனோட அந்த ரிட்ரீவர் ஃபைலை பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப திருப்பி பெக்காக்கான ஒரு ஆலி ஸ்டேஷன் அவருக்கு வரும். அந்த ஆலி ஸ்டேஷன் கூட அவர் பேசும்போது திருப்பி புச்சரா மாத்தும் அந்த ஆலி ஸ்டேஷனோட வார்த்தைகள். அதுக்கப்புறம் நியூமனுக்கு ரிட்ரீவரோட ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் அனுப்புவாரு. அந்த ஃபைலே கிட்டத்தட்ட ஒரு பாய்ஸ் மூமெண்ட் தான். இப்போ நம்ம புச்சர் அந்த ஆலி ஸ்டேஷன் இப்போ உனக்கு சந்தோஷமானு கேட்டு இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 எபிசோடுமே நல்லா இருந்துச்சு. அடுத்த எபிசோட்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். டாடா பை கைஸ்.